ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குப்த பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முந்தைய வீடியோக்களில் குப்த அரசர்களை பற்றியும் குப்த வம்சம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் குப்தர்களுடைய வீழ்ச்சி எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், குப்த வம்சத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த வீடியோ 4வது வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் என்ன கதைங்கிறது உங்களுக்கு புரியும். குப்த வம்சத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 2வது சந்திரகுப்தரை பற்றி நம்ம பார்த்தோம். அவர் ஒரு புகழ்பெற்ற அரசர். அவர்கிட்ட நவரத்தினங்கள் அப்படிங்கிற 9 அறிஞர்கள் இருந்தாங்க. அவரை விக்ரமாதித்தன் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா, அவருடைய மகன் 1ஆம் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வர்றாரு. இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1ஆம் குமாரகுப்தர் அஸ்வமேத யாகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1ஆம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குன்னா, பீகாரில் செரிப் நகர்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குது. இதை அந்த காலத்தில் மகாவிகாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகத்தை முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற குதுப்புதீன் ஐபக்கிட்ட வேலை பார்த்த ஒரு படைத்தலைவர் தான் போய் இடித்தல்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1915 தான் முழுமையாக அகழ்வாய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. 2016 தான் யுனெஸ்கோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்திருக்காங்க. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. 2016 அறிவித்தாங்க. இதையெல்லாம் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா, ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்தார். ஸ்கந்தகுப்தர் இவரை பற்றி சொல்லணுன்னா, பிதாரி தூண் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க. அந்த கல்வெட்டை வெட்டினது ஸ்கந்தகுப்தர் தான். இவர் தான் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, இவர் பேரரசர், கடைசி பேரரசர். ஏன்னா இவர் காலத்தில் ஹீனர்கள் அப்படிங்கிற ஒரு நாடோடி பழங்குடியினர் குப்த வம்சத்தின் மீது படையெடுத்து வந்திருக்காங்க. அந்த படையெடுப்பை ஸ்கந்தகுப்தர் தடுத்திருக்காரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் படையெடுத்து வரும்போதும் இவருக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. 12 ஆண்டுகள் அப்படியே சமாளிச்சுட்டே இருந்திருக்காரு. ஆனால் முடியல. இவர் இறந்த பிறகு ஹீனர்கள் குப்த வம்சத்தை தோற்கடித்து குப்தர்களுடைய ஆட்சி பகுதியை பிடிக்கிறாங்க. ஆனால் குப்த அரசர்களையே ஆட்சி பண்ண சொல்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து வரியை மட்டும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? ஹீனர்கள். அதுக்கு அடுத்து வந்தது யாருன்னா, புத்தகுப்தர் அப்படிங்கிறவர். இவருக்கு முன்னாடி புருகுப்தர்னு ஒருத்தர் இருப்பாராட்டிருக்குது. அவர் வந்திருக்காரு. அவரை பற்றி தகவலாம் அதிகமாக இல்லை. புருகுப்தர். அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் புத்தகுப்தர். இந்த புத்தகுப்தர் ஏரன் தூண் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு. தாமோதர்பூர் செப்பேடு அப்படிங்கிறது இவருடைய காலத்தில் தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்தது யாருன்னா, பாலாதித்யர். பாலாதித்யர் 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பட்ட பெயரோட அரசராக மாறியிருக்காரு. இது பட்டங்க, அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். இவர் அரசராக மாறியிருக்காரு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் குப்த வம்சத்தில் கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு எதுவுமே கன்ஃபார்மாக தெரியல. இவர் காலத்தில் தான் நாடு எப்படி இருந்திருக்கு, ஹீனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அவங்களுக்கு டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பாலாதித்யரும் மிகிரகுலர் அப்படிங்கிற ஹீனர் தலைவருக்கு டேக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டேன், நான் சுதந்திர அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக இருந்த அரசர் யாருன்னா, விஷ்ணுகுப்தர். இவர் தான் குப்த வம்சத்தின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர். நல்லா பாருங்கள், அரசர், பேரரசர் அப்படிங்கிற நிலையிலிருந்து அரசர் லெவலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி நாடே இல்லாமல் போயிட்டாங்க. இவங்களுடைய காலம் 540 to 550. இவரோட குப்த வம்சமானது முடிவுக்கு வந்திருக்கு. குப்தர்களை தோற்கடித்தவங்க ஹீனர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இவங்களை பற்றியும் சில தகவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். ஹீனர்கள் யாருன்னா, மத்திய தரைக்கடல் பகுதின்னு ஒன்று இருக்குதுங்க. எங்கே இருக்கும்னா, இத்தாலி அந்த பக்கத்தில் இருக்கும். அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த நாடோடி குழுக்கள் தான் ஹீனர்கள். ஹீனர்களின் தலைவர் யாருன்னா, அட்டில்லா அப்படிங்கிறவர். இவர் தான் தலைவராக இருந்திருக்காரு. இந்த ஹீனர் கூட்டத்தை பார்த்து அப்போ இருந்த மிகப்பெரிய அரசுகளே பயந்துருக்காங்க. கான்ஸ்டாண்டினோபிள்னு ஒன்று இருந்தது, ரோமானிய பேரரசு. அவங்களே பயந்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க மோசமானவங்கன்னு பாருங்கள். இவங்களில் ஒரு பிரிவினர் தான் வெள்ளை ஹீனர்கள்.
இந்தியா மேலே படையெடுத்து வந்தவங்க வெள்ளையகீனர்கள். நல்லா பாருங்கள், வெள்ளையகீனர்கள் தான் குப்தர்கள் மேலே படையெடுத்து வந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா தோரமானர் அப்படிங்கிறவர் தான் படையெடுத்து வந்தார். இவர் தான் ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சிருப்பார். இப்படி குப்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்களுடைய அவங்களுடைய நிர்வாக பிரிவு எப்படி இருந்ததுங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். அரசர்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் கடவுளுக்கு நிகராக கருதப்பட்டிருக்காங்க. கடவுள் எப்படியோ அதே மாதிரி அரசர் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அரசர்களுக்கு ஏகப்பட்ட பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. மகாராஜாதி ராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வரா, பரம தைவத, பரம பாகவத, இப்படிலாம் நிறைய பட்டங்களை அரசர்கள் சூட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களேன், பரம தைவதனா கடவுளின் பரமபக்தன் அர்த்தம். பரம பாகவதனா வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன் அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் அரசர்கள் பட்டங்களை சூட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிகாரிகள். அதிகாரிகளை பற்றி சொல்லும்போது ஏகப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அமத்தியா அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருந்திருக்காரு. இந்த அதிகாரி எப்படிப்பட்டவராக இருந்திருக்காருன்னா தனி அலுவலகம் கொண்ட அதிகாரியாக இருந்திருக்காரு. இந்த பதவியை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா இன்றைக்கி லெவலில் நம்ம சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, நம்முடைய பிரதமர் இருக்கார்ல, பிரதமருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் இருக்குது. தனியாக அவருக்காகவே ஒரு அலுவலகம் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்னென்ன தகவல்களை தரணும், அவருடைய மீட்டிங் என்ன, அவருடைய எல்லா டிசிஷனுக்கும் சப்போர்ட்டிவாக அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி அமத்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் ஒரு அதிகாரி இருந்திருக்காரு. அவருக்குன்னு தனியாக ஒரு அலுவலகம் இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், குமாரமாத்தியா. குமாரமாத்தியா அப்படிங்கிறவங்க ஆளுநர்களாக இருந்திருக்காங்க. உதாரணமாக சொல்லணுன்னா இளவரசர் மாதிரின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஹையர் போஸ்ட்டில் நீதி அப்புறம் இராணுவம் போன்ற ஹையர் போஸ்ட்டில் இருந்த அதிகாரிகளை தண்டநாயகர், மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சண்டி விக்கிரகன் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் வெளியுறவுத்துறை அதிகாரி. பிற நாட்டோட போர் பண்ணலாமா இல்லை அமைதி உடன்படிக்கை பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த சண்டி விக்கிரகன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமைச்சர்கள். அமைச்சர்களை பற்றி சொல்லும்போது ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அமைச்சர் குழுவை சபா அப்படின்ட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்கிறது. சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுதில்ல, அலகாபாத் தூண் கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் சபா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சபா என்பது அமைச்சர் குழுவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அமைச்சர்களில் மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிற ஒரு முக்கியமானவராக இருக்கார். இவரை முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படை. படைகளை எப்படிப்பா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய போஸ்ட்டு இராணுவம் சார்ந்து இருக்குது. காலட் படைக்கு தலைவராக இருந்தவருக்கு பாலாதி கிரிதா அப்படின்னு பேர். பாலாதி கிரிதா இது காலட் படையின் தளபதி. அதுவே பாருங்கள், குதிரைப்படைக்கு மகா பாலாதி கிரிதா, மகா அஸ்வத்பதி போன்ற பதவிகள் இருந்திருக்கு. இந்த பதவி குதிரைப்படையுடைய தலைவர். சேனாதிபதி அப்படிங்கிற வார்த்தை குப்தர்களின் மரபில் இல்லை. அதாவது பிற நாடுகளில் சேனாதிபதி அப்படின்னா இராணுவத்தின் தலைவர். ஆனால் குப்த வம்சத்தில் சேனாதிபதிங்கிற வார்த்தையே இல்லை. அடுத்து பாருங்கள், ரணபந்தர் அதிகாரணா அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸு, இராணுவ கிடங்கின் ஆஃபீஸ். இராணுவம் சார்ந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் ரணபந்தர் அதிகாரணான்னு பேருங்க. அடுத்து பாருங்கள், தண்டபாசிகா. தண்டபாசிகா அப்படிங்கிறது மாவட்ட காவல்துறை அலுவலர். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருக்காங்கள்ல, போலீஸ் அதிகாரி இருக்காங்கள்ல, அதே மாதிரி தண்டபாசிகா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் காவல்துறையுடைய தலைவராக இருந்திருக்காரு. மகா பிரதிகரா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க, அரண்மனை காவலர்களின் தலைவர். அரண்மனையை மட்டும் காவல் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெட் இருந்திருக்காரு. அவருக்கு மகா பிரதிகரா அப்படின்னு பேர். கத்தியத பகிதா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்திருக்கு, அரசு சமையலறை கண்காணிப்பாளர். அரசர்களுக்கு என்னென்ன சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக கத்தியத பகிதாங்கிற போஸ்ட்டு இருந்திருக்கு. ஆயுக்தா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்திருக்கு. இது உயர் அதிகாரிகளை குறிக்கும் போஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட போஸ்ட் அப்படிங்கிறது சொல்லலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிர்வாகம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னா, குப்த அரசை பேரரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேரரசுகளை தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பல மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பேரரசை பல மாநிலமாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் விசியா அப்படிங்கிற மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. இது மாவட்டங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் பல கிராமமாக பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேரரசு பல தேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பல தேசங்கள் விசியாவாக பிரிக்கப்பட்டிருக்கு. விசியா பல கிராமமாக பிரிக்கப்பட்டிருக்கு. பேரரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசர் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். எல்லாத்துக்கும் ஒரே அதிகாரி யாருன்னா அரசர் தான். அடுத்து மாநிலம். மாநிலம்
அதை பற்றி சொல்லும்போது ஹையர் போஸ்ட்டு 2 இருந்திருக்கு. ஒன்று உபாரிகான்னு சொல்கிறாங்க, லோகபாலான்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஆளுநர்கள் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்த்துக்கிட்டவங்க உபாரிகான்னு சொல்லலாம், லோகபாலா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, தாமோதர்பூர் செப்பேடுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த செப்பேடு 3 உபாரிகாக்களை பற்றி சொல்லுது. அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நமக்கு என்ன தெரிய வருது, உபாரிகா அப்படிங்கிறது ஸ்டேட்டுடைய ஆளுநர், அதுவே லோகபாலா அப்படிங்கிறதும் ஆளுநர் தான். இதை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, புத்தகுப்தர் வெட்டிய ஈரன்தூண் கல்வெட்டு, ஏரன்தூண் சொல்லுவாங்க, ஈரன்தூண் சொல்லுவாங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இந்த ஏரன்தூண் கல்வெட்டு குப்த ஆண்டு 165 அப்படின்னு சொல்லுது. அந்த கல்வெட்டில் லோகபாலா அப்படிங்கிற ஆளுநரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது மாநிலங்களுடைய ஆளுநர் உபாரிகா அல்லது லோகபாலா 2 பேர் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து பல மாவட்டங்கள், பிசியா அப்படிங்கிறது மாவட்டம். இந்த மாவட்டங்களை நிர்வகித்தவர்கள் பிசிய பதிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நிறைய உட்பிரிவு இருந்திருக்குங்க. பூமி, விதி, பதகா, பீடா, இந்த மாதிரி நிறைய உட்பிரிவுகள் இருந்திருக்கு. இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா தாலுக்கா அப்படின்னு இருக்குது, மண்டலம் அப்படின்னு இருக்குது, இப்படி பிரிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்தில் பூமிங்கிற ஒரு பிரிவு இருந்திருக்கு, விதி அப்படிங்கிறது இருந்திருக்கு, பதகா இருந்திருக்கு, பீதா அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து மாவட்ட லெவலில் இருந்த நிர்வாக பிரிவுகள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கிராமம் சார்ந்த பிரிவு. கடைசி நிலை வந்து கிராமம்தான். கிராமத்தை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா, கிராமிகா அப்படிங்கிற அதிகாரி இருந்திருக்காரு, கிராமதி யாகசா அப்படிங்கிற அதிகாரி இருந்திருக்காரு. 2 போஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கிராமத்துடைய தலைவர். கிராம சபை அப்படிங்கிற ஒரு கிராம சபை இருந்திருக்கு. அதுக்கு அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னு பேருங்க. இன்றைக்கி நம்ம கிராம சபைன்னு சொல்கிறோம் இல்லையா, முற்காலத்தில் அப்படி ஒன்று இருந்திருக்கு. அதுக்கு அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னு பேர். புத்தகுப்தர் வெட்டிய தாமோதர்பூர் செப்பேடு குறிப்பிடுது. அடுத்து பாருங்கள், மகாதாரா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்திருக்குங்க. இந்த மகாதாரா அப்படிங்கிற போஸ்ட்டு டைரெக்டாக எதோட தொடர்புடையதுன்னா, கிராமத் தலைவர், குடும்பத் தலைவர் அப்படிங்கிறதோட தொடர்புடையது. குடும்பத் தலைவரை பற்றியெல்லாம் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கிராமத்தின் தலைவராக இந்த மகாதாராங்கிற போஸ்ட்டு இருந்திருக்கலாம். அடுத்து பாருங்கள், 2வது சந்திரகுப்தர் வெட்டிய சாஞ்சி கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற ஒரு நிர்வாக குழுவை பற்றி சொல்கிறாங்க. இதுவும் ஏதாவது ஒரு நிர்வாகம் சார்ந்த குழுவாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்படி நிறைய நிர்வாக பிரிவுகள் இருந்திருக்கு. சிறப்பாகவே ஆட்சி பண்ணியிருக்காங்க குப்தர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட போதும், முடிச்சுக்கலாம். இன்றைய வீடியோவில் குப்த அரசு எப்படி முடிவுக்கு வந்தது, அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த பாகத்தை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்களை பார்க்கலன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.